தீரன் திரைப்பட பாணியில் மயிலாடுதுறை போலீசார் குற்றவாளியை விமானத்தில் கூட்டி வந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அன்பு ரகோத்தன்மன் வழங்கிட கேட்கலாம். அன்பு ரகோத், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அடகு கடை நடத்தி வந்த ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த தன்ராஜ் சௌத்ரி என்பவரின் வீட்டுக்குள்ள கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி இந்த மர்ம நபர் கும்பல் ஒன்று புகுந்து அவரது மனைவி ஆஷா, மகன் அகில் ஆகியோரை இரட்டை படுகொலை செய்து அங்கிருந்து 12.5 சவர நகை கிலோ, அதாவது 12.5 கிலோ தங்க நகை மற்றும் 6 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பி சென்று விட்டனர். இந்த தகவல் அறிந்த சீர்காழி போலீசார் இரட்டை கொலை மற்றும் நகை பணம் கொள்ளை குறித்து வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவம் ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்தவர்கள் செய்திருப்பதாக முதல் குற்றப்பத்திரிகை தகவல் நடத்தி குற்றவாளிகளாக ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த மனிஷ், ரமேஷ் பட்டேல், மஹித் 4 பேரை முதற்கட்டமாக கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். அப்போது கைது செய்யும் போது போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற மகித்பால் என்பவரை போலீசார் என்கவுண்டரை சுட்டு கொலை செய்திருந்தனர். இந்த சம்பவம் அன்றைய 2021ஆம் ஆண்டு மயிலாடுதுறை மட்டுமின்றி பல மாவட்டங்களில் பல பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. விசாரணையில் மணிஷ், கருணாராம் ஆகிய 2 பேர் மட்டும் ஆஜராகி இருந்தனர். ரமேஷ் பட்டேல் 3 ஆண்டுகள் தலைமறைவாக ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 2022ஆம் தேதி மணிஷ், கருணாராம் ஆகியோருக்கு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு கோர்ட் நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்து அவர்களை கடலூர் சிறையில் அடைத்திருந்தனர். இந்த நிலையில் நீதிமன்றத்தால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு ஏறத்தாழ 3 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த ரமேஷ் பட்டேல் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் பகுதியில் பதுங்கி இருப்பதாக மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு வந்த தகவலின் அடிப்படையில் 3 ஆண்டுகளாக சீர்காழி போலீஸ் இன்ஸ்பெக்டர் கமல்ராஜ், வீரராகவன் மற்றும் போலீசார் முத்துகிருஷ்ணன், பூபாலன் ஆகியோர் தலைமையில தீரன் பாணியில தேர்தல் வேட்டையை தொடர்ந்து 3 ஆண்டுகள் ராஜஸ்தான் மாநிலத்திலேயே தங்கி அங்கு தேர்தல் வேட்டையை தொடங்கி இருந்தனர். அங்கு தேர்தலுக்கு இந்த 3 ஆண்டுகள் கழித்து ரமேஷ் பட்டேல் போலீசார் மூலம் ஜெய்ப்பூர் கோர்ட்டில் அவரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி விமானம் மூலம் அவரை தமிழகத்திற்கு சென்னை விமான நிலையம் கொண்டு வந்து அவரை சீர்காழி அழைத்து விசாரணைக்கு உட்படுத்தினர். இந்த நிலையில இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவருக்கான தண்டனையை பிறப்பித்ததோடு மட்டுமில்லாமல் அவரை கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு இன்று இந்த சம்பவம் தீரன் பாணியில் நடைபெற்றிருப்பது மயிலாடுதுறையில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி அன்பு ரகோத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.